القلب سما. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன் கூறும் அறிவுரைகள் வகுப்புல 12வது வகுப்புல இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு குர்ஆன் ஆயத், சூரா முஃமின் 40வது அத்தியாயத்தினுடைய 60வது வசனம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜீப் லக்கும். வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜீப் லக்கும். அதாவது என்ன அர்த்தம்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்கள் இறைவன் கூறுகின்றான், என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள், நான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன் அப்படின்ற ஆயத் வருது. அதாவது இந்த ஒரு ஆயத்து படிச்சப்பயே தெரிஞ்சிருக்கும் நம்ம இன்னைக்கு எந்த விஷயத்த பார்க்க போறோம் அப்படின்றது. அதாவது பிரார்த்தனை, அல்லாஹ்விடத்துல நம்ம செய்யக்கூடிய துஆக்கள் அப்படின்ற விஷயத்துல சில விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த துஆ அப்படின்றது இஸ்லாத்துல, மார்க்கத்துல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கான். இன்னொன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் கொடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பார்ப்போம். அதாவது 40வது அத்தியாயம் 60வது வசனத்துல இப்ப நான் ஓதுனது இருக்கு, சரியா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த துஆ அப்படின்றது, அதாவது பிரார்த்தனை செய்யக்கூடியது, அந்த பிரார்த்தனை செய்யக்கூடிய விஷயம் அப்படின்றது ஒரு இபாதத். அத்துஆஉ ஹுவல் இபாதா அப்படின்னு சொல்றாங்க. பிரார்த்தனை ஒரு வணக்கமாகும் அப்படின்னு சொல்றாங்க. வணக்கம்னா என்ன, இபாதத்னா என்ன? இன்னைக்கு நம்மளுடைய பார்வையில வணக்கம், அதாவது இபாதத் அப்படின்றதுக்குள்ள எந்தெந்த விஷயங்கள்லாம் வரும் அப்படின்னா, இப்ப நம்ம நோன்பு வைக்கிறோம், தொழுகிறோம், இந்த மாதிரியான விஷயங்கள், குர்ஆன் ஓதுறோம், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இதுதான் வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, நீங்க துஆ செய்யறது கூட ஒரு விதமான பிரார்த்தனை தான், அல்லாஹ்வுக்கு நீங்க செய்யக்கூடிய வணக்கம் தான் அப்படின்ற விஷயத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் சமூகத்துல இந்த பிரார்த்தனை அப்படின்றத வேறு விதமான புரிதல்களோட மக்கள் பாக்குறாங்க. அப்போ அந்த வேறு விதமான புரிதல்கள் என்ன அப்படின்ற விஷயத்தையும், அதற்கான விடை என்ன, உண்மையில அந்த பிரார்த்தனை அப்படின்றத நம்ம எப்படி செய்யணும் அப்படின்ற விஷயத்தை தான் இன்னைக்கு நான் இன்ஷா அல்லாஹ் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மனிதர் பிரார்த்தனை செய்யறாரு, ஒரு மனிதர் துஆ செய்யறாரு அப்படின்னா, அந்த துஆ இப்படிதான் அங்கீகரிக்கப்படணும், இப்படிதான் அல்லாஹ் எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அது மேல வைக்கிறது. நான் சொல்ற விஷயம் புரியுதா உங்களுக்கு? அதாவது ஒருத்தர் துஆ செய்யறாரு, அந்த துஆ இப்படிதான் அல்லாஹ் எனக்கு ஆன்சர் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் ஒரு ஒரு பொருள் கேட்கிறாரு, இந்த ஒரு பொருள் எனக்கு தேவைப்படுது, யா ரப்பு இந்த பொருளை எனக்கு கொடு அப்படின்னா, அந்த பொருளை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கறதான் அல்லாஹ் அவரோட துஆவை அங்கீகரிச்சதா அவர் நினைச்சுக்கிறாரு, சரியா? இப்போ ஒருத்தர் என்னுடைய செல்வத்துல பரக்கத்தை கொடு, எனக்கு இந்த செல்வத்தை அதிகப்படுத்தி கொடு அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அவருடைய செல்வம் அதே நிலை, அவர் கேட்ட நிலையிலேயே அல்லாஹ் ஆன்சர் பண்றதுதான் என்னுடைய துஆ அங்கீகரிக்கப்பட்டதாக அர்த்தம். அப்போ நான் இவ்வளவு நாள் துஆ செஞ்சுட்டே இருக்கேன், அல்லாஹ் அதை ஏத்துக்கவே மாட்டானே அப்படின்ற சிந்தனை எதனால ஏற்படுது அப்படின்னா, நம்ம கேட்ட விதத்திலேயே அல்லாஹ் அதை ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத நினைக்கிறது. ஆனா அந்த விஷயம், அந்த ஒரு மனப்பான்மையே தவறான மனப்பான்மை. நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கறது மட்டும்தான் நம்மளுடைய வேலையே தவிர, அதை நம்மளுக்கு அல்லாஹ் எந்த வழிகள்ல எந்த சிறந்த முறையில கொடுக்கணும் அப்படின்றது நம்மளுடைய வேலை கிடையாது. எப்படி அப்படின்னா, ஒரு பிரபல்யமான ஒரு ஹதீஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, துஆ அங்கீகரிக்கப்படுறது அப்படின்றது 3 விதங்கள்ல அங்கீகரிக்கப்படுது. அதுல முதல் விதம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விஷயத்த நம்ம ஒண்ணு கேட்கிறோம் அப்படின்னா, அது உடனே அதை அங்கீகரிச்சு கபூல் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம என்ன கேட்கிறோமோ அந்த விஷயத்த கொடுத்துருவோம். 2வது விஷயம் என்ன? அது தாமதமாக கிடைக்கும், அல்லது வேறு வழிகள், அதாவது இப்ப எனக்கு ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு ஆபத்து, அத அந்த துஆவின் மூலியமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத அந்த ஆபத்தை என்னை விட்டு நீங்க வச்சிருவான். இல்ல அப்படின்னா நான் கேட்ட விஷயத்த தாமதப்படுத்தி தருவான். இப்ப இது 2வது வகை.
மூன்றாவது வகை என்ன? நான் கேட்கக்கூடிய இந்த துவா அப்படின்றது இந்த உலகத்துல அத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கவே மாட்டான். இன்ஷா அல்லாஹ் மறுமையில என்ன செய்வான்? அதை நன்மைகளாக மாற்றி கொடுப்பான் அப்படின்ற விஷயம் என்னது? நம்மளுக்கு பிரபல்யமா தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்ப இந்த ஒரு ஹதீஸ்ல இருந்தே நம்ம ஆழமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் கேட்கக்கூடிய துவாக்கள் அப்படின்றது நான் கேட்கக்கூடிய முறையிலேயே எனக்கு பதிலளிக்கப்படாது. அது எனக்கு எந்த விதங்கள்ல சிறந்ததோ, எது எந்த விதங்கள்ல எனக்கு ஒரு ஒரு நல்லதா இருக்குமோ அந்த வழிகள்ல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை தருவான். இத ஒரு 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 நபி அந்த நபியுடைய வாழ்க்கை வரலாறுல இருந்து இந்த ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியும். யார் அப்படின்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய மொத்த வாழ்க்கை வரலாறு சரியா? அது மொத்தத்தை இப்ப சொல்ல முடியாது. ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்த மட்டும் சொல்றேன். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்ப காலகட்டத்துல அவங்களுக்கு ஒரு கனவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குடுப்பான். அதுக்கப்புறமா அத போய் அவங்க தந்தை கிட்ட சொல்லுவாங்க. அவங்களுடைய சகோதரர்கள் என்ன செய்வாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம நம்ம இங்க வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதுல தூக்கி போட்டுருவாங்க? தூரமா ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் கிணத்துக்குள்ள தூக்கி போட்டுட்டு வந்துருவாங்க. சரியா? அப்போ அந்த கிணத்துக்குள்ள இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஆசை, அவங்களுடைய கோரிக்கை, அல்லாஹ்விடத்துல அவங்களுடைய கோரிக்கை என்னவா இருந்திருக்கும்? அந்த கிணத்துக்குள்ள இருக்கக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளை தான் அவங்க. இப்போ உள்ள இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன என்ன வேண்டுதல் இருந்திருக்கும்? இறைவனிடத்துல நான் இத கேட்கிறேன்னா என்ன கேட்டிருப்பாங்க? நான் இந்த கிணத்துல இருந்து திருப்பி வெளியேறணும். வெளியேறி யார்கிட்ட போகணும்? என் அத்தா கிட்ட திருப்பி போயிரணும். அப்படின்றதுதானே அவங்களுடைய ஆசையா இருந்திருக்கும். அப்படின்றதுதானே அவங்க துவாவா கேட்டிருப்பாங்க. ஆனா அந்த கிணத்துல இருந்து வெளியே வந்தாங்க. அந்த ஒரு விஷயத்த அல்லாஹ் நிறைவேத்துனான். ஆனா மாறா எங்க போனாங்க? வேற ஒரு தேசத்துக்கு போயிட்டாங்க. பக்கத்து ஊர்லாம் கிடையாது. அவங்க தந்தை இருக்கிற ஊருக்கு ரொம்ப பக்கத்துல தான். இங்கதான் போறாங்க அப்படின்றது கிடையாது. வேற ஏதோ ஒரு இடத்துல இருந்து வந்த வியாபார கூட்டம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம தூக்கிட்டு போய் எங்க கூட்டிட்டு போறாங்க? எகிப்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ முதல்ல அவங்களுடைய துவா அங்கீகரிக்கப்படாம போனது இந்த இடத்துல. தன்னோட தந்தை கிட்ட திருப்பி போயிடணும்னு நினைச்சாங்க, போகல. இப்ப 2வது, இப்ப இந்த எகிப்துக்கு போயிட்டாங்க. அந்த இடத்துல அவங்க இருக்காங்க. இப்ப அங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னா, ஒரு ஒரு சின்ன பிரச்சனைனால, அதாவது அந்த அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு இளவரசி செஞ்ச ஒரு விஷயத்தினால எங்க போயிடுறாங்க? சிறைச்சாலைக்கு போயிடுறாங்க. அவங்க மேல தவறே இல்ல அப்படின்ற நிலையிலையும், அந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவத்துல என்ன நடக்கும்? அவங்களுடைய மனசுல இருந்த ஆசை, வேண்டுதல் என்னவா இருந்திருக்கும்? இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படியாச்சும் தப்பிச்சிரணும். யாரெல்லாம் இந்த பிரச்சனையில இருந்து என்னைய காப்பாத்திரு. அதாவது அவங்க சூழ்ச்சி அவங்க 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 மேலதான் தவறு. அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேல கொஞ்சம் கூட தவறு இல்ல. அந்த பெண் மேலதான் தவறு. ஆனாலுமே அந்த தவறுகள் முழுக்க இவங்க மேல ஆகி சிறைச்சாலைக்கு போயிருவாங்க. அப்ப 2வது அவங்களுடைய விஷயம் நிறைவேறாம போயிருச்சு. 3வது விஷயம் என்ன? அந்த சிறைச்சாலைக்கு போனதுக்கு அப்புறமா 2 சிறைவாசிகள் ஏற்கனவே அங்க இருப்பாங்க. அப்போ அவங்க வெளியே போனதுக்கு அப்புறமா, அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூட இருந்த அந்த 2 சிறைவாசிகள், நீங்க வெளிய போனதுக்கு அப்புறமா அந்த மன்னர் கிட்ட என்னைய பத்தி ஞாபகப்படுத்துங்க அப்படின்ற விஷயத்த சொல்லி விட்டுருப்பாங்க. ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? அவங்க வெளிய போய் அந்த விஷயத்தையே மறந்துருவாங்க. அப்போ 3வது அவங்களுக்கு இந்த விஷயம் நிறைவேறாம போகுது. அதே மாதிரி அடுத்து, ஆஹ் அந்த மன்னருக்கு ஒரு கனவு வருது. என்ன கனவு வரும்? ஒரு பஞ்சத்தை பற்றிய முன்னறிவிப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மன்னருடைய கனவுல குடுத்திருப்பான். அப்ப அந்த கணவனுடைய விளக்கத்தை நான் யார்கிட்ட போய் கேட்கிறது அப்படின்னு ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்து, இந்த கனவுக்கான விளக்கம் யாருக்கு தெரியும்? சிறையில இருக்கக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும் அப்படின்றத அந்த சிறைவாசிகள் 2 பேர் வெளியேறினாங்கல்ல, விடுதலையாகி போனாங்கல்ல, அந்த விடுதலை ஆனவங்களுக்கு அப்பதான் ஞாபகம் வருது. இந்த மாதிரி ஒருத்தர் உள்ள இருக்காரு. ஏன் அப்படின்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே இவங்க 2 பேருக்கும் கனவுக்கான விளக்கத்தை சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த விஷயம் தெரிய வந்து அந்த மன்னர்கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. இப்போ இந்த ஒரு நிலையில இப்ப இவ்ளோ விஷயங்கள் நடந்துருச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களோட இது வந்து 1 வருஷமோ, 2 வருஷமோ, 1 நாள்லயோ, 2 நாள்லயோ நடந்த விஷயம் கிடையாது. இது முழுக்க அவங்களுடைய லைஃப் டைம்ல முழுக்க நடந்த விஷயம். பாதி தூரம் நடந்த விஷயம். சரியா? இப்ப இந்த நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய துஆக்கள ஒவ்வொன்னா அங்கீகரிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே இப்ப இப்ப நான் சொன்னேன்ல, வரிசையா ஒவ்வொரு விஷயமா சொன்னேன்னா, இந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே ரிவர்ஸ் போகுது. எப்படி ரிவர்ஸ் போகுது? பாப்போமா? அதாவது வெளிய வர்றாங்க. அப்ப நீங்க அந்த மனிதரை கூட்டிட்டு வாங்க. சிறையில இருக்கிறவரை கூட்டிட்டு வாங்கன்ட்டு மன்னர் சொல்றாரு. யார கூட்டிட்டு வர சொல்றாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம கூட்டிட்டு வர சொல்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க.
வந்தோடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த கனவுக்கான விளக்கத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லல. என்ன தெரியுமா செஞ்சாங்க? அவங்க மேல ஒரு குற்றம் வைக்கப்பட்டுச்சுல, அந்த குற்றம் பொய்ன்னு ஆகணும். அது பொய் தானே, அவங்க மேல சுமத்தப்பட்டது பொய்யான குற்றம் தானே. அப்ப அதுக்கான முன்னெடுப்பை ஃபர்ஸ்ட் செய்யறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் அந்த விஷயம் நிறைவேறுது. அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேல குற்றம் இல்ல, தவறு செஞ்சது அவங்கதான் அப்படின்ற விஷயம் நிரூபணம் ஆகுது. முதல் விஷயம் அல்லாஹ் என்ன செய்யறான்? பதிலளிக்கிறான். ரெண்டாவது விஷயம் என்ன ஆகுது? இந்த கனவுக்கான விளக்கத்தை சொல்றாங்க. இப்ப இந்த கனவுக்கான விளக்கம் என்ன? இந்த மாதிரியான ஒரு பஞ்ச காலம் வரப்போது, நீங்க என்ன செய்யுங்க? ஒரு 7 வருஷத்துக்கான தானியங்களை நீங்க சேமிச்சு வச்சிருங்க. சரியா? சேமிச்சு வச்சீங்க அப்படின்னா மற்ற பிரதேசங்கள்ல இருந்து இந்த தானியங்களை வாங்கிட்டு போறதுக்காக மக்கள் வருவாங்கன்ற விஷயத்தையும் சேர்த்து சொல்றாங்க. சரியா? இப்ப இந்த விஷயம் நடக்குது. இந்த இதை மேனேஜ் பண்றதுக்கான பொறுப்பாளரா யார ஆக்குறாங்க அப்படின்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாமா ஆக்குறாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன ஆகுறாங்க? பொருளாதார அமைச்சரா ஆகுறாங்க. புரியுதா? இப்ப இந்த நேரத்துல அவங்களுடைய தந்தை, அவங்களுடைய சகோதரர்கள் மற்ற வேற நாட்டுல இருக்காங்க. அப்ப அந்த நாட்டுல ஏற்பட்ட பஞ்சத்தின் காரணமாக இவங்களை தேடி வந்து அந்த நெல்மணிகளை வாங்கிட்டு போக வருவாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து என்ன அங்கீகரிக்கிறான்? அவங்கள அவங்களுடைய குடும்பத்தாரையே தேடி வர செய்யறான். இவங்க ஃபர்ஸ்ட் என்ன துவா செஞ்சாங்க? தன்னோட தந்தை கிட்ட திருப்பி போயிடணும்னு துவா செஞ்சாங்களா? ஆனா தன்னுடைய தந்தைய திருப்பி நம்மள தேடி வர்ற மாதிரியான சூழ்நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொடுக்குறான். இப்படி அந்த அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறு முழுக்க நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க செஞ்ச துவாக்கள் எதுவுமே உடனடியாக அங்கீகரிக்கப்படல. நம்ம பொதுவாவே நபிமார்களுடைய வரலாறு பேசும்போதோ, சஹாபாக்களுடைய வரலாறு பேசும்போதோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பேசும்போதோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு கொடுத்த விஷயங்களை மட்டும் பேசுறோமே தவிர, அவங்க எந்தெந்த இடத்துல சிரமங்கள் பட்டாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பேச தவறிடுறோம். சரியா? அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரியான சோதனைகளை கொடுத்திருக்கான். அப்போ நம்ம இதுல இருந்து எடுத்துக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவுரை, மிகப்பெரிய இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தை நம்மளுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய அறிவுரை என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய பதில், அல்லாஹ்வுடைய அந்த ரெஸ்பான்ஸ் வந்து தாமதமாகலாமே தவிர அல்லாஹ் கைவிட்டுற மாட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, உங்களுடைய துவாக்கள் உடனடியாக அங்கீகரிக்கப்படலாம், தாமதமாக அங்கீகரிக்கப்படலாம் அப்படின்ற விஷயத்த சொன்னாங்கல்ல. அதுவும் இல்லைனாலும் மறுமையில உங்களுக்கு நன்மையாக வருமே தவிர, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கைய இப்படி கையேந்தி அந்த ரப்பு கிட்ட கேட்ட இந்த கைய வெறும் கையாக அனுப்ப வெட்கப்படுறேன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? எனக்கு நான் இப்படி கேக்குறேன், இப்போ இந்த அட்வைஸ் தான் ஃபர்ஸ்ட். சரியா? அப்ப நான் ஒரு துவாவை கேக்குறேன், இந்த துவா இப்படியே எனக்கு அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னு எடுத்துக்க கூடாது. சரியா? அதுக்கான வழியா அல்லாஹ்க்கு நம்ம சொல்லக்கூடாது. எல்லாம் நான் இதை கேட்கிறேன், எனக்கு இதை இப்படியே கொடு. இந்த மாதிரியான ரூல்ஸா அல்லாஹ்க்கு நம்ம போடக்கூடாது. நம்மள படைச்சது யாரு? நம்மள நிர்வகிக்கிறது யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்ப அவனுக்கு நம்மள எப்படி வழி நடத்தணும், நம்மளுக்கு எந்த விஷயத்தை எந்த நேரத்துல கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு மிக தெளிவாக தெரியும். அதனால அந்த பொறுப்பை அல்லாஹ் கிட்ட விட்டுறணும். இப்ப ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட கேட்கிற விஷயம், பேசக்கூடிய விதம். அல்லாஹ் கிட்ட நம்ம துவா செய்யும் போது எப்படி துவா செய்யணும் அப்படின்னா, அதாவது எல்லா விஷயங்களையும் மனம் விட்டு, என்னுடைய ஆழ் மனசுல என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லா விஷயங்களையும் ஓப்பனா பேசக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் வந்து என்னை வந்து தப்பா நினைச்சிருவானோ, நான் வந்து இந்தந்த விஷயத்தெல்லாம் பேசினா அல்லாஹ் வந்து என்னை இந்த மாதிரி நினைச்சிருவானோ, அந்த மாதிரி நினைச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர்கிட்ட நம்ம பேச தயங்குற மாதிரி அல்லாஹ்வ அந்த இடத்துல வச்சு நினைக்க கூடாது. எப்படி நினைப்பாங்க? இப்போ ஒருவேளை எனக்கு வந்து ஒரு பேராசையா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சரியா? நார்மலா உலகம் இந்த இந்த ஆசையை எப்படி கன்சிடர் பண்ணும்னா, பேராசை பிடிச்ச மனுஷன். அதாவது அந்த விஷயத்த எனக்கு ஆசையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் மனிதர்கள் யார்கிட்டயாச்சும் ஷேர் பண்ணேன் அப்படின்னா, அவங்க என்னை எப்படி சொல்லுவாங்கன்னா, பேராசைக்காரன், இதுக்கெல்லாம் ஆசைப்படுறான் பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க. சரியா? அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயத்த அப்ப அல்லாஹ் கிட்ட நான் இந்த விஷயத்த கேட்டா அல்லாஹ் வந்து என்னை இப்படி நினைச்சிருவானோ, பேராசை பிடிச்சு கேட்கிறேன்னு நினைச்சிருவானோ, அல்லாஹ் என்னைய தப்பா நினைச்சிருவானோ, இந்த மாதிரி நினைச்சிருவானோ, அந்த மாதிரி நினைச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வட்டத்தையும் நம்ம அமைக்க கூடாது. சரியா? அல்லாஹ் கிட்ட நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம். எனக்கு ஒரு மாளிகை வேணும்னு கேட்கலாம், எனக்கு ஒரு பெரிய வீடு வேணும்னு கேட்கலாம். அதுக்கான கேப்பபிலிட்டி இல்ல, அதுக்கான தகுதி எனக்கு இல்ல, அதை செய்யறதுக்கான விஷயங்கள் என்கிட்ட இல்ல, பொருளாதாரம் இல்ல.
அப்படின்னாலும் நீங்க கேட்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு அழகான ஒரு ஹதீஸ் ஒண்ணு சொன்னாங்க. அதாவது நீங்க சொர்க்கத்தை அல்லாஹ் கிட்ட கேக்குறீங்க அப்படின்னா உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ கேளுங்க அப்படின்ற விஷயத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கான அமல்களை செய்தால் மட்டுமே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ கேளுங்கன்னு சொல்லல. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ன்றது என்ன? சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கம். அப்ப அதுக்கான அமல் நான் செய்யறேனா? செய்யலையே. அப்ப நான் எப்படி போய் அல்லாஹ்ட்ட கேக்குறது? புரியுதா நான் சொல்ல வர விஷயம்? இப்ப ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் போறதுக்கான அமல்களை நான் செய்யல. அப்போ அல்லாஹ் கிட்ட போய் நான் எப்படி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ குடுன்னு நான் கேக்குறது? அப்படி நம்ம நினைச்சு தயங்க கூடாது. நம்ம ஒரு வட்டத்தை அமைச்சுக்க கூடாது. யாரெல்லாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ எனக்கு குடு. அதுக்கான அமல்களை நான் செய்யல அப்படின்னாலுமே இந்த துவாவை நான் கேட்கும்போது அல்லாஹ் என்ன செய்வான்? அதுக்கான வழியை எனக்கு லேசாக்கி கொடுப்பான். அப்ப அல்லாஹ் நம்ம கேட்கணும் அப்படின்றதான் ஆசைப்படுறான். புரியுதா நான் சொல்ல வர விஷயம்? அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ விரும்பினால் எனக்கு கொடு அப்படின்ற விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட கேட்க கூடாது. என்னுடைய ஆசையே இது என்னுடைய ஆசையா இருக்கு யா ரப்பே, இதை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கலாமே தவிர, யா அல்லாஹ் இந்த விஷயம் எனக்கு ஆசையா இருக்கு, நீ விரும்பினால் இதை கொடு அப்படின்ற விஷயத்தை என்ன செய்யக்கூடாது? யூஸ் பண்ணக்கூடாது. இந்த வார்த்தை அமைப்புகளை என்ன செய்யக்கூடாது? யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ ரெண்டாவது விஷயம், பிரார்த்தனை செய்யக்கூடியதுல ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் என்னை இப்படி நினைச்சுக்குவானோ அப்படி நினைச்சுக்குவானோன்னு சொல்லிட்டு நம்மளுடைய வட்டத்தை சுருக்கிக்க கூடாது. அல்லாஹ்வுடைய வல்லமையை நம்ம சுருக்கிக்க கூடாது. நம்மளோட வட்டத்தை சுருக்குறதுக்கான காரணம் அதுக்கான அதுக்கான விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய வல்லமையை நம்ம இன்னும் புரிஞ்சுக்கல. அதுதான் விஷயம். சரியா? அப்ப ரெண்டாவது விஷயம் இது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது சிலர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இப்ப எனக்கு ஒரு சூழ்நிலை இருக்கு. நான் இந்த சூழ்நிலையில இருக்கேன் அப்படின்றது அல்லாஹ்வுக்கே தெரியும்ல. அல்லாஹ்வா ஏதாச்சும் பார்த்து கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசால்ட்டு தனத்தோட இருக்கிறது. எப்படி? இப்ப நான் ஒரு சிரமமான சிச்சுவேஷன்ல இருக்கேன். அது எந்த விதமான சிரமமா வேணாலும் இருக்கட்டும். இப்ப இந்த சிரமம் அல்லாஹ்க்கு தெரியாம இருக்குமா? இப்ப நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்றது அல்லாஹ்வுக்கு தெரியாம இருக்குமா? அப்புறம் ஏன் நான் கேட்கணும்? அப்ப அல்லாஹ்க்கு அந்த சிரமம் தெரியும். அல்லாஹ் எனக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை, நம்மளுக்கான தேவைகளை அல்லாஹ் கிட்ட கேட்காமயே விட்டுறது. இந்த மாதிரியான மனப்பான்மை சிலருக்கு இருக்கும். அப்ப ஏன் கேட்கணும்? ஒரு விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்கணும். அதாவது இப்ப நான் இந்த சூழ்நிலையில இருக்கேன். இந்த சூழ்நிலையினால எனக்கு இந்த கஷ்டங்கள் ஏற்படுது. இந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் யா ரப்பு எனக்கு லேசாக்கி குடு அப்படின்ற விஷயத்த, இது என்னதான் அல்லாஹ் அந்த விஷயங்களை அறிந்திருந்தாலுமே, ஆழமாக கண்காணிப்பவன் அப்படின்னாலுமே நம்ம அந்த விஷயங்களை கேட்கணும். புரியுதா? அதாவது இந்த ஒரு விஷயம்தான் நம்மள அல்லாஹ்வுடைய அடிமை அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய விஷயம். சரியா? இப்ப அவங்களுடைய நிலைமை எனக்கு தெரியுது. தெரிஞ்சாலும் நீ என்கிட்ட கேளு. சரியா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல எப்படி சொல்றான்? இப்ப நான் ஆரம்பத்துல படிச்சு காமிச்சேன்ல, என்னையே பிரார்த்தியுங்கள், உங்கள் பிரார்த்தனைகளுக்கு நான் பதிலளிக்கிறேன்னு சொல்றான். அப்போ நீ பிரார்த்தனை செய்யாம மனசுக்குள்ளே ஒரு விஷயத்த வச்சுட்டு, இந்த விஷயம் அல்லாஹ்க்கு தெரியுமே, அல்லாஹ் எனக்கு கொடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறது கிடையாது. அல்லாஹ் கிட்ட சரண்டர் ஆகி கேட்கணும். நான் இந்த நிலையில இருக்கேன்னு சொல்லணும். அப்ப அந்த ஒரு விஷயத்த அல்லாஹ் விரும்புறான். அதாவது ஒரு மனிதன் தன்னை அடிமையாக அல்லாஹ் கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி மெனக்கெடக்கூடிய அந்த விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்? விரும்புறான். இன்னொரு இடத்துல குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 186வது வசனத்துல வருது. என்ன வருது? நீ என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாக இருக்கிறேன். பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விடையளிக்கிறேன். அவர்கள் என்னிடமே கேட்கட்டும், என்னையே நம்பட்டும், அப்போது அவர்கள் நேர்வழி அடைவார்கள். இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மென்ஷன் பண்ற அந்த விஷயங்களை நல்லா கவனிங்க. நான் சமீபமாக இருக்கிறேன், நான் ரொம்ப பக்கத்துலதான் இருக்கேன்றத அல்லாஹ் சொல்றான். பிரார்த்தனை செய்பவருடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன்னு சொல்றான். மூணாவது என்ன? பிரார்த்தித்தால் விடையளிக்கிறேன்ற விஷயத்த சொல்லிட்டு என்னிடமே பிரார்த்தனை கேட்கட்டும், என்னிடமே பிரார்த்தித்து கேட்கட்டும் அப்படின்ற விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் மென்ஷன் பண்ணணும்? அப்போ உன்னுடைய சிரமம் எனக்கு தெரியும், நான் உன்னுடைய சிரமத்தை லேசாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லல. நீ என்கிட்ட பிரார்த்தனை செய், எனக்கு அது தெரியும். தெரிஞ்சாலுமே நீ என்கிட்ட பேசக்கூடிய அந்த விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புறான். அந்த ஒரு நிலைதான் நம்மள இறைவனுடைய அடியான் அபுது அப்படின்னு சொல்லி நிரூபிக்கக்கூடிய இடம். புரியுதா நான் சொல்ல வர விஷயம்? அப்ப என்ன செய்யணும்? அந்த ஒரு விஷயத்த நம்மளும் செய்யணும். இந்த ஒரு அபுதுன்னு சொல்லும் போது
அபுத், ஐன் பா தால். சரியா? இந்த அப்து அப்படின்னா அடிமை அப்படின்றது அர்த்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல நபிமார்களை குறிச்சு சொல்லும் போதோ, இல்ல சில சில தன்மைகளுடைய நபர்கள் அந்த விஷயத்த பத்தி சொல்லும் போதோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த வார்த்தைய பிரயோகப்படுத்துறான் அப்படின்னா அப்து அப்படின்றதுதான் பயன்படுத்துறான். அதாவது மனிதர்கள்ல சிலரை உயர்வா வச்சிருக்கிறான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். அதாவது தூதர்கள், இறைவனுடைய தூதர்கள், நபிமார்கள், இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாருமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்ற மனிதர்களை விட அவங்களுடைய நிலையை உயர்த்தி வச்சிருக்கான். இப்ப இந்த மனிதர்களுடைய தரத்துல உயர்ந்த தரத்துல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அபுது, அல்லாஹ்வுடைய அடிமை. குர்ஆன்ல நிறைய இடத்துல அல்லாஹ் சொல்றான். அதாவது சூரத்துல் ஃபுர்கான்ல ஆஹ் அர் ரஹ்மானுடைய அடியார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சரியா? அதாவது அர் ரஹ்மானுடைய அடியார்களுடைய தன்மை இப்படி எல்லாம் இருக்கும். அந்த இடத்துல அல்லாஹ் அந்த அபுது, இபாதுர் ரஹ்மான், அந்த இபாதுக்கு பதிலா வேற ஒரு எந்த வார்த்தையும் யூஸ் பண்ணல. இபாதுர் ரஹ்மான், அர் ரஹ்மானினுடைய அடியார்கள். அதே மாதிரி குர்ஆன்ல சூரத்துல் பனி இஸ்ராயில்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் பயணம் கூட்டிட்டு போகணும் அப்படின்ற விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது, நம்முடைய அடியாரை கூட்டி சென்ற போது அபுத் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கான். அப்போ எல்லா இடங்கள்லயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அபுத் அப்படின்ற வார்த்தையை தான் விரும்புறான். வார்த்தை அப்படின்றத தாண்டி நம்ம அவனுடைய அடிமையாக இருக்கணும் அப்படின்னு அவனிடத்துல சரணடைகிற விஷயத்த அல்லாஹ் விரும்புறான். அப்ப எப்படி சரணடைகிறது? நம்மளுடைய தேவைகளை, நம்மளுடைய கோரிக்கைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட எப்படி சொல்றவங்களா இருக்கணும். ஓப்பனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட இந்த விஷயம் எனக்கு வேணும், இந்த விஷயம் எனக்கு கஷ்டத்தை தருது, இல்ல இதுல நான் தேவையுடையவளா இருக்கேன், இந்த விஷயத்தை எனக்கு தீர்த்து கொடு, இதை எனக்கு லேசாக்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சிறு குழந்தை தன்னோட தந்தை கிட்டயோ தாய்கிட்டயோ ஒரு பொருள் வேணும்னா எப்படி கெஞ்சி அந்த விஷயத்த விலக்கி கேட்குமோ, அதை விட மேலாக இறைவனுக்கும் நம்மளுக்குமான உறவு இருக்கணும். புரியுதா? அதாவது மற்ற மனிதர்கள் எல்லாத்தையும் விட என்னை நேசிக்கக்கூடியவன் அவன்தான். கரெக்டா? என்னை நேசிக்கக்கூடியவன் மற்ற எல்லா மனிதர்களை விடவும் என்னை பராமரிக்கக்கூடியவன், சிறந்த முறையில் பராமரிக்கக்கூடியவன் அவன்தான். அப்போ அவன் கிட்ட எந்த ஒரு தயக்கமும் நம்ம படக்கூடாது. புரியுதா? இந்த ஒரு சின்ன விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு சிறு குழந்தை தன்னோட பெற்றோர்கள் கிட்ட அதுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா எந்த அளவுக்கு பிடிவாதமா நின்னு அதை பத்தி இந்த விஷயம்னா இதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணி இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இதனால எனக்கு இந்த தேவை இருக்கு, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு அடம் பிடிச்சு கேட்டு அந்த அந்த பெற்றோர்கள் கிட்ட கேட்குமோ, அது மாதிரி நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட உட்கார்ந்து கேட்கணும். அது சிறந்ததா இல்லையா அப்படின்றத அல்லாஹ் அந்த விஷயத்த பாத்துக்குவான். சரியா? அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போக தேவையில்ல. அப்போ நம்மளுக்கு தேவைன்ற விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட என்ன செய்யணும்? முழுசா சரணடைஞ்சு அந்த விஷயத்த கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்த விஷயம், இப்போ 3 விஷயம் பார்த்துட்டோம். இப்ப 4வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஷயங்களை திருப்பி திருப்பி நான் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கும். என்ன சந்தேகம்? நான் ரொம்ப வருஷமா இந்த துவாவை கேட்கிறேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நிறைவேற்றலையே, அப்ப நான் திருப்பி திருப்பி அதை கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? ஃபர்ஸ்ட் டைம் எந்த மாதிரியான விளக்கத்தோட நான் அல்லாஹ் கிட்ட கேட்டனோ அதே விளக்கத்தோட நான் கேட்டுக்கிட்டே இருக்கணுமானா அப்படிதான் கேட்கணும். புரியுதா? அப்ப அந்த விஷயம் அப்படின்றது எதை ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா, அல்லாஹ்வை தவிர நம்மளுக்கு வேற போக்கிடம் இல்ல. புரியுதா? அல்லாஹ்வை தவிர எனக்கு எனக்கு வேற ஒதுங்கக்கூடிய இடம் கிடையாது அப்படின்ற விஷயத்த நம்ம அல்லாஹ் கிட்ட சொல்றோம். இந்த விஷயத்துக்குலாம் அல்லாஹ்க்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. இப்ப நான் போய் அல்லாஹ் கிட்ட நான் உன்னுடைய அடிமைன்னு ப்ரூவ் பண்றதுனால அல்லாஹ்வுடைய தரஜா கூடுறதும் கிடையாது, குறையறதும் கிடையாது. அல்லாஹ்வுக்குரிய பெருமை அந்த இடத்துல இருக்கிற இடத்துலதான் இருக்கும். ஆனா நான் அந்த விஷயத்தின் மூலியமாக அல்லாஹ்வுடைய பார்வையில சிறந்த அடியானாக மாறுறேன். புரியுதா நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு? அப்போ திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா நான் அதை கேட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னா கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு வட்டத்துக்குள்ள நான் சொன்ன மாதிரி ஒரு எல்லைக்குள்ள இவ்வளவுதான். இப்போ உதாரணத்துக்கு இப்ப வந்து ஒருத்தர் வந்து ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறார். சரியா? அந்த 100 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நபர் அவருடைய தேவை எதுக்குள்ள இருக்கும்? அந்த 100 ரூபாய்க்குள்ளதான் அவருடைய தேவை இருக்கும். ஆனா இது இது நடைமுறை வாழ்க்கையில உள்ள சாத்தியக்கூறு. 100 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நபர் 100 ரூபாய்க்குள்ளதான் அவருடைய தேவையை வச்சுக்குவாரு அப்படின்றது நடைமுறையில இருக்கக்கூடிய சாத்தியக்கூறு. இப்ப அல்லாஹ் கிட்ட அவர் துவா செய்யும் போது அந்த 100 ரூபாய்க்குள்ளேயே அவருடைய தேவையை அல்லாஹ் கிட்ட கேட்டு முடிச்சிடணுமா அப்படின்னா கிடையாது.
அவர் 1,00,000 1,00,00,000 10,00,00,000 அளவுக்கு அவருடைய தேவையை கேட்டாலும் அதை நடத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை மாண்பு அல்லாவிற்கு உள்ளது அப்படின்ற விஷயத்த எல்லாருமே மைண்ட்ல பதிய வச்சுக்கணும். எப்படி இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவா செஞ்சாங்க. எப்படி துவா செஞ்சாங்க? இந்த உலகத்துல யாருக்கும் கொடுக்கப்படாத ஆட்சி அதிகாரத்தை எனக்கு கொடுன்னு கேட்டாங்க. புரியுதா? இது எவ்வளவு பெரிய விஷயம், அப்படிதானே? அப்ப அந்த விஷயத்த அவங்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கு? இதை நடத்தி கொடுப்பது அல்லாவிற்கு எளிதான விஷயம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. புரியுதா? அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க? இந்த உலகத்திலே யாருக்கும் கொடுக்கப்படாத ஆட்சி அதிகாரம், அது அவங்களுடைய ஆசை. அது அவங்களுடைய ஆசை. அது அல்லாவுக்கு எளிதானது. அல்லாஹ் அதை நடத்தணும்னு நினைச்சானா அதை நடத்தி கொடுப்பான்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால என்ன செய்யறாங்க? அந்த விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட கேட்டாங்க. அதே மாதிரி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யோசிச்சு பாருங்க. அவங்க அல்லாஹ் கிட்ட குழந்தைக்காக துவா செய்யும் போது, குழந்தை வேண்டி துவா செய்யும் போது அவங்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? எப்படி அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க? என்னுடைய முடிகள் நரைச்சு போயிருச்சு, என்னுடைய மனைவி எப்படி இருக்கா? மலடாக இருக்கா? இந்த நிலையில எப்படி எனக்கு ஒரு குழந்தை உருவாக முடியும்னு கேட்டாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சா? அதை கபூலாக்கி கொடுத்தான். மனிதர்களுடைய பார்வைக்கு, மனிதர்களுடைய சிந்தனைக்கு ஒரு எல்லை இருக்கு. இந்த எல்லைக்குள்ளதான் இருக்கும் இந்த விஷயம் அப்படின்றது இருக்கு. ஆனா அல்லாஹ் அதற்கு அப்பாற்பட்டவன். அல்லாஹ்வுடைய வல்லமை அதற்கு அப்பாற்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் யோசிச்சு பாருங்க. கடலை பிளக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த இடத்துல இக்கட்டான சூழ்நிலையில நிக்கும் போதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்தான். கடலை பிளக்க வச்சான். அப்போ நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய கற்பனை தான் ஒரு எல்லைக்குள்ள வரும். அப்ப அல்லாஹ் துவா செய்யும் போது, நம்மளுடைய பிரார்த்தனை செய்யும் போது, நம்மளுடைய பிரார்த்தனைய அந்த வட்டத்துக்குள்ளே நம்ம அடக்கிடக்கூடாது. சரியா? அப்போ நம்மளுடைய ஆசை என்ன இருக்கோ அந்த ஆசைகளை தாராளமா அல்லாஹ் கிட்ட மனசு விட்டு பேசுறவங்களா இருக்கணும். இந்த உலகத்துல நம்ம யாரையும் எப்படி சொல்றது, நம்ம மனசு யார்கிட்டயுமே நம்ம மனசுல உள்ள எல்லா விஷயங்களையும் ஓப்பனா பேசியிருப்போமா? இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. இந்த கணவன் 100% அவர் மனசுல உள்ள எல்லா விஷயத்தையும் மனைவிட்ட சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. மனைவி 100% அவங்க மனசுல உள்ள எல்லா விஷயத்தையும் எல்லா நேரங்கள்லயும் கணவன் கிட்ட சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள், அதாவது மற்ற உறவுகளை கம்பேர் பண்ணும்போது கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய உறவோ, அந்த விஷயங்களை பகிர்தல் விஷயத்துல, அதே மாதிரி தோழர்கள், நண்பர்கள் விஷயத்துல, இந்த எனக்கு என்னோட ஃப்ரெண்டுக்கு எல்லா விஷயமும் தெரியும், என்னோட லைஃப்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு வாய் சொன்னாலுமே அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சவங்களா அவங்களோட தோழர் இருக்க முடியாது. புரியுதா? அப்போ உலகத்துல இருக்கக்கூடிய விஷயம் இதுதான். இப்ப நம்ம யார அந்த 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 நிலையில வச்சுக்கணும் அப்படின்னா அல்லாஹ்வைதான் வச்சுக்கணும். எல்லா விஷயத்தையும், நம்ம மனசுல உள்ள எல்லா விஷயங்களையும், எல்லா சந்தோஷத்தையும், எல்லா கஷ்டத்தையும் அல்லாஹ் கிட்ட சொல்றவங்களா இருக்கணும். அல்லாஹ்வுடைய மாண்புக்கும் வல்லமைக்கும் எந்த ஒரு லிமிட்டையும், எந்த ஒரு எல்லையையும் நம்ம அமைச்சுக்க கூடாது. ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், என்கிட்ட பிரார்த்திங்க, நான் உங்களோட பிரார்த்தனைக்கு பதில் சொல்றேன், உங்களுக்கு ரொம்ப சமீபமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ நம்மளுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த ரப்பு கிட்ட, யா அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமை, எனக்கு இந்த தேவையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் அவன் கிட்ட ஒப்படைக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அந்த ஒப்படைச்ச விஷயத்துல இந்த விஷயத்த இதே மாதிரியான வழியில எனக்கு திருப்பி பதில் சொல்லுன்னு நம்ம சொல்லக்கூடாது. அல்லாஹ் எந்த முறையில எனக்கு சிறந்ததை தருவானோ அந்த முறையில எனக்கு தருவான். ஆனா கேட்கக்கூடிய விஷயத்த நம்ம என்ன செய்யக்கூடாது, எப்பயுமே நிறுத்திடக்கூடாது அப்படின்ற விஷயத்த இன்னைக்கு குர்ஆன் நம்மளுக்கு சொன்ன அறிவுரையாக இன்ஷா அல்லாஹ் நம்ம எடுத்துக்கலாம். அதை பின்பற்றக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.